श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिवान्यां गोतामनन्यशरणः शरणं प्रपद्ये. நமஸ்தாய். இன்றைய தினம் திருப்பாவையினுடைய பாசுரம் அப்படின்னு பார்த்தாக்கா 5 மற்றும் 6 இந்த 2 பாசுரங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிருக்கோம். சென்ற வகுப்புல நாம 4வது பாசுரமாக இருக்கக்கூடிய ஆழிமழை கண்ணா ஒன்றனி கைகரவேல் அப்படிங்கிற பாசுரத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, மார்கழி நீராட இந்த மேகத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பர்ஜன்யன் சொல்லக்கூடியவன அவனிடத்துல ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா, ஒரு கோரிக்கை. என்ன சொல்றா? ஓ பர்ஜனனே, நாங்கள் சொல்வதை கேள் அப்படிங்கிற. நீ என்ன பண்ணணும், உன்னிடத்துல ஒரு சொட்டு தண்ணீர் கூட மிச்சம் வச்சுக்காம கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து இல்லையா, அதெல்லாம் நீராவியா எடுத்துண்டு மேலே கொண்டு போய் இந்த உலகாளக்கூடிய கண்ணனுடைய நிறம் என்ன நிறம்? கருப்பு. அப்பேற்பட்ட அந்த கார் மேகமாக மாறி, அது மாத்திரமில்ல, அவனுடைய கைகள்ல இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் 2 இருக்கு. அந்த எப்படி ஒரு சக்கரத்தை போல மின்னல் அப்படிங்கிற ஒரு ஒளியை வீசி, சங்கு போல இடி அப்படிங்கிற ஒரு ஒளியை எழுப்பி, நீ என்ன பண்ணணும், அவனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட சார்கம் எனும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல மழையாக பொழிவாயாக. அப்படி அந்த மழையால நாங்க இந்த உலகத்துல மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். அப்படி மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக அப்படிங்கிற பொருளை கொண்ட அந்த 4வது பாசுரம் சொல்லக்கூடிய ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற பாசுரத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் பாசுரம் நம்பர் 5 மற்றும் 6 அந்த பாசுரங்களை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்காக என்ன பண்ண போறோம், அந்த பாசுரங்களை சொல்ல போறோம். அத குழந்தைகள் சொல்லுவா, நாமளும் மியூட்ல இருந்தே கேட்கலாம். அந்த 6வது பாசுரம் சொல்லக்கூடிய பாசுரம் என்ன? மாயனை மண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரம் குழந்தைகள் சொல்லாமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர்
யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆறாவது பாசம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ இல்லா எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு அல்லச்சகடம் தலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் உயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் உள்ளும் சிலம்பினகான் உள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ இல்லா எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு
கல்லச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் உயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அது என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் உள்ளும் சிலம்பினகான் இல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ இல்லாய் எழுந்திராய் தேய்முலை நஞ்சுண்டு கல்லச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் இளமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இன்றைய தினம் ஆண்டாள் திருப்பாவினுடைய 5வது பாசுரம் மற்றும் 6வது பாசுரம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மாசம் என்ன விசேஷம் பாருங்கோ. பொதுவா திருப்பாவை அப்படின்னாலே அதற்கு உகந்த மாசம் மார்கழி மாசம்தான், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆடி மாசத்துல நம்ம அதை வாசிச்சுட்டு இருக்கோம். அது இன்னும் வசத்தியான விஷயம். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஆடி மாசம்தான் ஆண்டாளுடைய ஜென்மதினம் இருக்கக்கூடிய மாசம். இந்த ஆடி மாசம் ஆடி பூரம்னு சொல்லுவோம், அது வரப்போறது. இப்பேற்பட்ட ஆண்டாள் உதித்த அந்த நட்சத்திரம் திருவாடி பூரம், ஆடி பூரம். அப்பேற்பட்ட மாதம் இந்த மாசம். அந்த மாசத்துல நம்ம ஆண்டாளுடைய திருப்பாவையை அனுபவிக்கிறோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப வசத்தியான ஒரு விஷயம். திருப்பாவனுடைய 5வது பாசுரம் என்ன? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த கடைசியில பாருங்க, தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்ன்னு சொல்றா. இந்த மார்கழி மாசத்துல கண்ணனுடைய அந்த பிரபாவங்களை நாம் வாயினால் பாடி, வாயால இந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லக்கூடிய வசத்தியான நவபக்தியில கீர்த்தனம் அப்படிங்கிறது வசத்தியான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட அந்த பகவன் நாமாவாக இருக்கக்கூடிய நிறைய நாமாக்கள் இருக்கு. சகஸ்ரநாமம் சொல்றோம் இல்லையா பகவானுக்கு. அப்பேற்பட்ட நாமாக்களை நம்ம என்ன பண்ணணும்? வாயினால் பாடி அவனை மனத்தினால் சிந்திச்சு அப்படி பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா இதுவரை நாம் செய்த பாவங்கள் எல்லாமே தீயினில் தூசாகும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா முடிக்கிறார். எம்பெருமானுடைய அந்த கண்ணனுடைய திருநாமங்களை நாம என்ன பண்ணணும்? இந்த மார்கழி மாசத்துல தூய்மையாக நீராடி இந்த மனம் வீசக்கூடிய மலர்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலர்களை கார்த்தால பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி. நந்தவனம்
அந்த நந்தவனத்துல நிறைய பூக்கள் அப்படியே பூத்து குலுங்கிறது. அப்படி மனம் வீசக்கூடிய அந்த மலருடன் காண நாம புறப்படலாம், வாங்கன்னு கூப்பிடுறா. அவனை மனதில் இருந்து அவன் புகழ் பாடினாலே போதும். இதுவரை நாம் செய்த பாவங்கள் அது எல்லாம் தொலைஞ்சிடும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான பலன். எப்படி ஒரு தீயில ஒரு தூசானது விழுந்தா பொசுங்கி காணாம போயிடுமோ, அந்த மாதிரின்னு சொல்ல உபமானத்தோட காண்பிச்சு கொடுக்கிறான். சொல்லிட்டு அந்த கண்ணனை மேற்கொண்டு விசேஷமா வர்ணிக்கிறான். எப்பேற்பட்டவன் தெரியுமா அவன்? ரொம்ப மாயன். மாயன்னா அதாவது வியக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடியவன் அர்த்தம் மாயன்னா. அப்பேற்பட்ட பகவானாக இருக்கக்கூடிய அவன் எங்க அவதரிச்சிருக்கான்? மதுராபுரி, வடமதுரை மைந்தன் அவன். மதுரா, அயோத்தியா, மதுரா, மாயான்னு சொல்லக்கூடிய சப்த மோட்சபுரியில ஒரு மோட்சபுரியாக இருக்கக்கூடிய அந்த மதுராபுரியில அவதரித்த அந்த கண்ணன். அங்க என்ன இருக்கு அப்படின்னாக்கா, யமுனை நதிக்கரை அங்க இருக்கு. அந்த யமுனை நதிக்கரையில் அவன் விளையாடி மகிழ்ந்திருக்கான் அந்த கண்ணன். தூய பெருநீர் யமுனை துறைவன் அவன் தான். தூய்மையான நீரை கொண்ட அந்த யமுனை அந்த நதிக்கரையில் அப்படியே விளையாடி மகிழ்ந்தவன் அவன். அது மாத்திரமில்ல, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொல்ற. ஆயர் குலத்துல பிறந்த அழகிய விளக்கு போன்றவன் அவன். ஆயர் குலத்தில் தோன்றிய அணிவிளக்கு, ஒளி வீசக்கூடிய பிரகாசத்துடன் கூடிய ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவன். அது மாத்திரமா அப்படின்னாக்கா பாருங்க, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயாருடைய வயிற்றுக்கு பெருமை அளித்தவன். அதான ஒரு பெற்ற தாய்க்கு என்ன சிறப்பு? இந்த உலகம் முழுக்க இப்பேற்பட்ட மகனை பெற்றிருக்காளே அந்த தாய்னு சொல்லும்போதுதான் அந்த தாய்க்கு ஒரு பெருமையானது கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெருமையை அந்த தாயாரின் வயிற்றுக்கு பெருமையை அளித்தவன் அந்த கண்ணன் இல்லையா? அப்பேற்பட்ட அது மாத்திரமில்ல, யசோதை என்ன பண்றா, ஒரு சமயம் இவன் பண்ணக்கூடிய விஷயத்துல அவளால தடுக்கவே முடியல இல்லையா? தேவகி அப்படிங்கிறவர் அவனுடைய பெற்ற தாய், யசோதை என்பவர் வளர்ப்பு தாய் இல்லையா? கண்ணனுக்கு 2 அம்மா. தேவகி என்பவள் அந்த கண்ணனை ஈன்றெடுத்தவள். வளர்த்த தாய் யாருனாக்கா யசோதை. அந்த கண்ணனை வளர்க்கறதுக்கு அவ்வளோ பாடுபடுறா யசோதை, முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தடவை அவனுடைய வயிற்றுல ஒரு கயிற்றை கட்டிடுறா. கட்டி அங்க இருக்கக்கூடிய உரல்ல கட்டி போட்டுடுறா. அப்பவும் அந்த கண்ணன் வெறுமை இல்லாம அந்த உரலோட சேர்த்து இழுத்துன்னு போறான். அங்க 2 மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு நடுவில் போய் மாட்டிக்கிறான். உடனே அந்த 2 மரங்கள் என்னவாருதுனாக்கா, அதுவரை சாபம் இருந்தது, அந்த 2 பேருக்கு மோட்சமானது கிடைக்கிறது. இப்படி நிறைய சரித்திரங்கள் அந்த கண்ணனுடைய சரித்திரத்தில் நிறைய விஷயங்கள் வரும். அதனால பாருங்க, தாம உதரம், உதரம்னா வயிறு, தாமன்னா அந்த கயிறு, அந்த கயிற்றால அவனது உதரத்தை கட்டியதால் அவனுக்கு தாமோதரன்ற பெயர் வந்தது கண்ணனுக்கு. இப்படி அவனுடைய சேட்டையை பொறுக்காத யசோதை என்ன பண்றா, இடுப்புல அந்த கயிற்றை கட்டி இல்லையா, அது அழுந்தி 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 அப்படினால ஒரு தழும்பே வந்துருத்து அவனுக்கு. யாருக்கு? கண்ணனுக்கு. அதனால அவனுக்கு தாமோதரன். அவனுடைய அந்த சேஷ்டை தாங்க முடியல, அப்படியே விட்டா எங்கன்னா போயிடுறான். அதனால அவனை கட்டி போட்டான். என்ன பாருங்க, பகவானை கட்டி போட முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா யசோதை அதை பண்ணிருக்கா. எப்படி அப்படின்னாக்கா, அதாவது யசோதை அவனை கட்டல, யசோதைக்கு இவன் கட்டுப்பட்டு இருந்தான். இதுதான் ஆழ்வார் சொல்லுவார். ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுவா வசத்தியா. கண்ணனை யாராவது கட்டி போட முடியுமா? இல்லையா? அவன் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அவனை என்ன பண்ண முடியாது யாராலையும். ஆனா பகவான அன்பு பக்தி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டா கண்ணன் கட்டுப்பட்டுருவான், மற்றதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டான். அதனாலதான் ஆழ்வாருக்கு கட்டுப்பட்டா, யசோதைக்கு கட்டுப்பட்டான்னா அந்த அன்புக்காக. அப்பேற்பட்ட அந்த கண்ணனை யசோதை என்ன பண்றா, வயிற்றுல கயிறை கட்டுறா. அந்த கயிறு கட்டி 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 அந்த இடமே அழுந்தியதால அது ஒரு தழும்பே ஏற்பட்டுருது. அப்படி தழும்பை உடையதால்
அவனுக்கு என்ன பெயர் வருது? தாமோதரன் அப்படிங்கிற பெயராக. கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், பெரிய மாயன் பாவன். அவனை மாதிரி வியப்புக்குரிய செயல்களை பண்றதுக்கு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட மாயன் யசோதைக்கு கட்டுப்பட்டிருக்கான்னா எதுக்கு காரணம்? பக்தியின் காரணமாக தான் கட்டுப்பட்டிருக்க, அன்பின் காரணமாக தான் கட்டுப்பட்டிருக்க. பகவான நம்ம கட்டுக்கு கொண்டு வரணும்னாக்கா பக்தி அன்பு அப்படிங்கறத செலுத்தினா போதும், பகவான் சுலபமா நமக்கு கட்டுப்பட்டுருவான். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய அந்த கண்ணனை நம்ம என்ன பண்ணலாம்? தூய்மையாக நீராடி தூயோமாய் வந்து நாம் தூயோமாய் வந்து நாம் என்னத்தோம்? தூய்மையாக நீராடி விட்டு, அது மாத்திரமல்ல, தூமலர் தூவி தொழுது, மனம் வீசக்கூடிய மலர்களை பார்க்கலாம் கார்த்தால. அப்பேற்பட்ட மரங்களெல்லாம், அந்த மலர்களெல்லாம் கொண்டு வந்து, மனம் வீசக்கூடிய மலர்கள்லாம் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு அர்ப்பணிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவனை மனதில் நிறுத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். வாகினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். என்ன அர்த்தம்? செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீனில் என்னவாகும்? தூசாகும். அப்பேற்பட்டவனை நாம் செப்பேலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட கண்ணனையுடைய பெருமைகளை நம்ம பாடாம இருந்தா என்ன என்ன ஒரு இதுவா? வாங்கோ, சத்தியான கண்ணனுடைய நாமாவை பாடலாம், கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தோழிகளையும் அந்த ஆண்டாள் அழைச்சிட்டு போறா. இதுல பாருங்க, தான் மட்டும் போய் அந்த நோன்பு இருந்து அந்த பலனை அனுபவிக்கலாம் அப்படின்லாம் இல்லாம எல்லாரையும் அழைச்சின்னு போறா பாருங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். வசுதைவ குடும்பகம். நாம எப்பவுமே தனித்து அப்படின்னு இருக்கிறத காட்டிலும் எல்லாரோடும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வசத்தியான ஒரு செயல். அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் தனக்கு மாத்திரம் அந்த பலன் கிடைச்சா போராது, கண்ணனை தான் மாத்திரம் அனுபவிச்சா போராது, அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உயர்ந்த சிந்தனையோட இருக்கக்கூடிய ஆண்டாள் நம்மளுடைய சிந்தனையை அந்த மாதிரி வளர்த்துக்க சொல்றா. நம்மளும் அப்படி பிராடா இருக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு உயர்ந்த நோக்கம். அப்பேற்பட்ட அந்த பெண்களெல்லாம் அழைக்கிறா, அந்த பாவை நோம்புக்கு வந்து கலந்துக்குங்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த 5வது பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இல்லையா? இங்க பாருங்க, உன்னை பெற்றதுனால அவள் என்ன பண்ணா? அந்த தேவகி மற்றவர்களாலே போற்றப்பட வேண்டும் இல்லையா? ஒரு தாய்க்கு பிள்ளை செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னாக்கா, இந்த தாய்க்கு பெற்ற மகனா இவன் அப்படிங்கிற மாதிரி செயலோடு நடந்துக்கணும். அப்பேற்பட்டவன் அந்த கண்ணன். அப்பேற்பட்ட அந்த கண்ணனை நாம ஒசத்தியா கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறோம். அடுத்து நாம பார்க்க போறது பாசுரம் 6வது பாசுரம். அது என்ன பாசுரம்? அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரமானது. தோழிய அழைக்கிறா, ஒரு தோழியா இனிமேல் அழைக்க போறா. இப்போ அந்த ஆயர்பாடி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவ எல்லாரும் இந்த பாவை நோம்புல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடியற் காலையில எழுந்து எல்லா தோழிகளும் அழைச்சின்னு போற மாதிரி அமைகிறது. அந்த ரீதியில ஒரு அன்பு தோழி, அவளுக்கு ரொம்ப நெருக்கமான தோழி, அந்த தோழிய எழுப்புறா. அன்பு தோழியே, நீ உடனே எழுந்துரு. இந்த பறவைகள்லாம் காத்தால பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சத்தமிடும் இல்லையா? அதனுடைய ஒலி ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த அந்த சத்தமானது அது கூட பாருங்க, இதுக்கு மேல சொல்ல போறா. இனி வரை பாச கூட கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன்னு சொல்ல போறா. அந்த பறவைகள் கத்துறது எப்படி இருக்குங்கிறத பின்னாடி சொல்ல போறா.
அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுது? கத்தல கீச்சிடும் இனிய ஒளின்றார் ஆண்டாள். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தமிழ் பதம். அந்த கீச்சிடும் அப்படிங்கிறதுக்கு அந்த கீசு கீசு அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? கீசு கீசுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பாருங்க, பறவைகள்லாம் இப்ப நம்ம வந்து ராவண ராமான்னு கூப்பிடுறோம் இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணனை கிச்சான்னு கூப்பிடுவாளாம். அந்த கிச்சான்றத அழகா அந்த பறவைகள்லாம் கீசு கீசுன்னு அழகா கூப்பிடுறதான் பாரு. அந்த பறவைகள்லாம் எவ்வளவு அழகா கிருஷ்ணனுடைய நாமாவை எவ்வளவு அழகா கிச்சா கிச்சான்னு சொல்லும் இல்லையா? கிருஷ்ணா கிருஷ்ணான்றத கிச்சா கிச்சான்னு கூப்பிடுறதான். அப்படி அந்த இனிய ஓசை உன்னுடைய காதல விழலையா? எப்பேற்பட்டவன் அவன்? அந்த கருடனையே வாகனமாக கொண்டவன் இல்லையா? கருடனையே வாகனமாக கொண்ட எம்பெருமான். அவனுடைய கோவில்ல இந்த வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் ஓசை காத்தால என்ன பண்றா? சங்கு அப்படிங்கிற நாதத்தை முழங்குறா. அந்த வெண்மையான நிறம், எப்பேற்பட்ட சங்கு அது? வெண்மை நிறமான சங்குகள் அது எழுப்பக்கூடிய அந்த ஓசை இருக்கு இல்லையா? அது ரொம்ப இனிமையான ஓசை. அந்த இருக்கிறதுலே பாருங்க, சங்குதான் ரொம்ப ஒசத்திங்கிற. கண்ணன் இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கான். புல்லாங்குழல் எப்பவுமே கண்ணன் வச்சுட்டே இருப்பான். அந்த புல்லாங்குழலுக்கு சங்கு மேல கொஞ்சம் ஒரு ஏக்கமானது உண்டா. ஏன் அந்த ஏக்கம் இருக்குன்னாக்கா, புல்லாங்குழல் அப்படிங்கிறத வாசிக்கும் பொழுது கீழ் உதடுல தான் அந்த புல்லாங்குழலுடைய அந்த பகுதியானது படும். ஆனா அந்த சங்கு இருக்கு பாருங்கோ, அதை எம்பெருமான் எடுத்து வாசிச்சான்னா 2 உதடுகளுமே அந்த சங்கை உரசுமா. அப்ப எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு பாருங்க அந்த சங்கு இல்லையா? சங்கு அதனால எப்பவுமே அந்த புல்லாங்குழலுக்கு சங்கின் மேல ஒரு ஏக்கம் உண்டா. அதரம் மதுரம் பாடுவா. கிருஷ்ணனுடைய பாடல் பாடும்போது அதரம் மதுரம்னு பாடுவா. அவனுடைய உதடுகள் எவ்வளவு மதுரமானது தெரியுமா? அப்பேற்பட்ட மதுரமான உதடுகள் அந்த சங்கனுடைய மேல் உதடும் படும், கீழ் உதடும் படும் அந்த சங்கு மேல. அப்ப எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு அந்த சங்கு. அப்பேற்பட்ட சங்கு விடியற் காலையில வெண்மை நிறமான சங்குகள் இப்போ கோவில்ல கார்த்தால முழங்குறா. அம்மா அதுவும் காதல விழலையா? நீ என்ன பேயா? அதனால இப்படி தூங்கிட்டு இருக்கியே இல்லையா? தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரையே பறித்தவன் அப்பேற்பட்ட அந்த கண்ணன். அது மாத்திரமா, சக்கர வடிவில் ஒரு ஒருத்த வந்தான், சகடாசுரன் ஒருத்த வந்தான். அப்படிங்கிற அரக்கனையே அவனுடைய உயிரையே எடுத்து குடித்தவனுமான கண்ணபிரானை யாரு? யோகிகள் என்ன பண்ணிட்டு இருக்கா? கொண்டாடிட்டு இருக்கா. முனிவர்கள்லாம் கொண்டாடிட்டு என்னன்னு கொண்டா? ஹரி 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 ஹரின்னு அப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்காளே, அந்த குரல் கூட உன்னுடைய இடத்துல கேட்கலையா? நீ உடனே எழுந்துரு. இதெல்லாம் நம்ம காதால கேட்கும்போது எவ்வளவு உள்ளம் குளிர்றது தெரியுமா? எம்பெருமானுடைய திருநாமாக்களை நம் காதல கேட்கும் பொழுது, அதாவது அதிகாலையில் அந்த பறவைகள் இடக்கூடிய அந்த கீச்சிடும் இனிய ஒளி, கோவில்ல ஒலிக்கக்கூடிய வெண்மை நிறம் கொண்ட சங்குகள் எழுப்பக்கூடிய அந்த நாதம் இல்லையா? எம்பெருமான் எப்பேற்பட்ட சரித்திரங்களை புரிஞ்சிருக்கான். அவனுடைய திருநாமாக்களை யோகிகள்லாம் முனிவர்கள்லாம் அப்படி கொண்டாடின்னு இருக்கா. நீ என்னடான்னா அதெல்லாம் உன் காதல விழாம தூங்கிட்டு இருக்கியே. ஏ அன்பு தோழியே, நீ உடனே எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி தனக்கு மிகவும் நெருக்கமான தோழி, அந்த தோழியை இப்ப போய் காலங்காத்தால் எழுப்புறா. எப்படி? புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில். புல்லும் சிலம்பினகான்னா கார்த்தாத, அதாவது எல்லாமே எழுந்திருது இல்லையா? பறவைகள் அப்படி கூச்சம் பண்றது. வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ. கோவில்ல எழுப்பக்கூடிய அந்த சங்கநாதம் காதல் விழலையா? பில்லா எழுந்திராய், தயவு செய்து எழுந்துருமா. பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சக. பேய்முலை நஞ்சுண்டுனா அந்த பூதகையினுடைய என்ற அரக்கிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும். இது கண்ணனுக்கு விசேஷம். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, அந்த சகடாசுரனை தன் பிஞ்சு கால்களாக உதைத்து அந்த அரக்கனுடைய உயிரை குடித்தவனுமான கண்ணபிராணனை என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தந்து அரியன்ற பேரறவும். அவ எழுந்து ஹரி 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 ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த நாம ஜபமானது, அந்த குரலானது உன்னை எட்டவில்லையா? உடனே எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அன்பு தோழி எழுப்புற மாதிரி இந்த
6வது பாசுரமானது அமைஞ்சிருக்கு. இப்படியாக நாம இன்றைய தினம் 2 பாசுரங்களை தெரிஞ்சிடும். என்ன பாசுரம்? 5வது பாசுரம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க. 5வது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபடையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது 5வது பாசுரம். 6வது பாசுரம் என்ன? புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவும் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய் பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் ஆண்டாளுடைய அற்புதமான அந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய 2 பாடல்கள் 5 மற்றும் 6வது பாடல் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம திருப்பாவையில் 6 பாடல்களை முடிச்சிருக்கோம். அடுத்து வரக்கூடிய வகுப்புல முதல்ல இந்த 6 பாடல்கள், முதல்ல ஆண்டாள் துதி, அந்த ஆண்டாள் துதி ஒரு 3, இந்த 6 பாடல்களோட நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த 6 பாடல்களையும் சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம அடுத்து இருக்கக்கூடிய 2 பாடல்களை எடுத்துட்டு அதை எப்படி உச்சாரணம் பண்றது, அதே மாதிரி அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ரீதியில அடுத்த வகுப்புல இருந்து நாம அதை கொண்டு போலாம். தாசம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.